என்ன நடந்தது அங்க உள்ளார பாத்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்க இருந்துகிட்டு அங்க உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆபீசருங்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்க நின்னா தப்பு. இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு கேட்கிறாரு. அதனால பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆபீசருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்டர் கொடுக்கிறாரு. சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடி ஆகி வர சொல்லுங்க, நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் எஸ்பி ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன். அப்ப எஸ்பி கேக்குறாரு, மெட்ராஸ்ல இருந்து பதில் வரல எங்களுக்கு. எனக்கு அந்த ஊர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும். அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க இருந்து பதில் வர மாட்டேங்குது. நம்ம உட்கார வச்சுட்டு போன அரசாங்கத்துல இருந்து பதில் வரல. என்ன வருது, கமிஷனர் பேசுறாரு. நான் நேரா உட்கார்ந்துருக்கேன், அந்த எஸ்பி ஆபீஸ்லயே உட்கார்ந்துருக்கேன். அவர் போன்ல ஸ்பீக்கர் போனை ஆன் பண்றாரு, எனக்கு காதுல உழுவணும்னு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தர்ம சங்கடம் ஆகுது. அவரே என்ன நீங்களும் கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு. அங்க கமிஷனர் மெட்ராஸ்ல இருந்து என்ன சொல்றாரு, சார் 15 நாளுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க இங்க போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும். 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும். அஞ்சு நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிறார். அந்த இவரு கேக்குறாரு ஜெயில் சூப்பரண்ட், சார் ஜெயில கொடுக்கறது நாங்க கொடுக்கறோம் 15 நாள், நீங்க எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்க போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்ல சார், சிஎம்ஏ சொல்றாரு 5 நாளைக்கு மேல கொடுக்க வேண்டான்னு. அதனால நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க என்ன பத்தி ஆபீசர்களுக்கெல்லாம் தெரியும், நியாயமா இருப்பேன்னு. நீங்க சின்னம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், அவங்க ஒத்துக்குவாங்க சார்ங்கிறார். நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்? சரி பரவாயில்லைங்க, அதிகாரி என்ன பண்ண முடியும்? மேல உள்ளவங்க சொல்றப்ப அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல 5 நாள் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் 5 நாள் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எங்க தங்குறோன்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமா போயஸ்கான வீட்டில இருந்தா ஜெயிலுக்கு போனேன், அதனால நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது திருப்பி 14 கண்டிஷன். இந்த மாதிரி யாருக்கும் வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸ்ல. என்ன கண்டிஷன் வருது? நீங்க சொந்தக்காரவங்களை பார்க்க கூடாது, பிரஸ்ஸ பார்க்க கூடாது, நேரா ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டில இருந்து நேரா மருத்துவமனைக்கு போகலாம், மருத்துவமனையில இருந்து நேரா வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் வெளியிலே போக கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ்கார்ட வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷன்ல வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ்கார்ட வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. நான் சரி உயிருக்கு போராடுறவங்கள போய் பார்த்தாகணும். சரி பரவாயில்ல, என்னோட சொந்தக்காரவங்க வீடு ஒன்று இருக்கு, அங்க நான் தங்குறேன், டி நகர்ல தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவா எங்க பக்கம் எல்லாம் 15ஆம் நாள் தான் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்லை, ஏன்னா எனக்கு கொடுக்கல.
அதனால 10வது நாள் பண்ணிட்டு நான் அன்னைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க.